நம்ம இப்போ இருக்கிறது காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய உரிக்கை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த உரிக்கைங்கிற வில்லேஜில் காஞ்சி மகா பிரியவர் அவருடைய ஒரு மணி மண்டபம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிது. இந்த உரிக்கை வில்லேஜில் பாலாற்று நதிக்கரையில் இந்த மணி மண்டபம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் இடத்துல இந்த மணி மண்டபம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஃபுல்லாக கற்சிலைகளால் ஆயிருக்கு. சேர சோழ பல்லவ காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தேடில் எல்லா கற்சிலைகளும் இருக்குது. மிக அற்புதமாக ஒரு தீபஸ்தம்பம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தீபஸ்தம்பத்தை பார்த்திங்கன்னா 45 அடி உயரத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த இடத்தினுடைய உள்ளே வரக்கூடிய மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஒரு நந்தி மண்டபம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நந்தி மண்டபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 தூணில் அந்த நந்தி மண்டபம் இருக்குது. அந்த நந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தி 50 டன் எடை கொண்டது அப்படிங்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக நந்தவனமாக தான் இருக்குது. இயற்கை சூழ இந்த ஒரு அற்புதமான ஒரு மணிமண்டபம் மகாபிரிவாளுக்காக 2011ஆம் ஆண்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சி மடத்தில் இருந்து பண்ணி அந்த மணிமண்டபம் எதற்காக கட்டப்பட்டதுன்னா சுவாமிகளினுடைய 100வது பிறந்த நாளுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு திருப்பி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய முன்னிலையில் 2வது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் முழுக்க முழுக்க நந்தவனமும் அந்த பாலாற்று நதிக்கரையின் ஏரியாவும் சுற்றி வயல்வெளிகளும் இயற்கை சூழ அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த இடத்திற்கு உரிக்கைக்கு காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த உரிக்கை வில்லேஜுக்கு இந்த மகா மண்டபத்தில் சுவாமிகளினுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. ரொம்ப விசேஷமான இடம். தேங்க்யூ வெரி மச்.